அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழ் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. பொது தமிழில் மொத்தம் 7 யூனிட் சொல்லியிருந்தோம். அந்த 7 யூனிட்டில் நாம் முக்கியத்துவம் தர யூனிட் எது அப்படின்னா 7வது யூனிட். அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது முதல் யூனிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முதல் யூனிட் என்ன அப்படின்னா இலக்கணம். இந்த இலக்கணத்தில் 25 வினாக்கள் இருக்குது. அதில் எழுத்து சொல் அப்படிங்கிற 2 உள்தலைப்பு இருக்குது. அந்த உள்தலைப்போடைய உட்தலைப்பில் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது எழுத்துலையும், சொல்லில் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், இதுதான் பெயரெச்சம், அயல் சொல்லிலிருந்து தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினாச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினை சொற்களின் வேறுபாடு, இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நாம் முதல் கட்டமாக சந்திப்பிழை இதுதான் முதல்ல பார்த்தோம். அந்த சந்திப்பிழையில் 2 இருக்குது. ஒன்று வல்லினம் மிகும், இன்னொன்று வல்லினம் மிகாது. இதை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நமக்கு முக்கியமான விதிகள் புணர்ச்சி விதிகள். அந்த புணர்ச்சி விதிகளுடைய முதல் பகுதியை கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இந்த காணொலியில் புணர்ச்சி விதிகளின் 2வது பகுதியை காணலாம். இந்த சந்திப்பிழை, வல்லின மிகுமிடம், மிகா இடங்கள், இதற்கான விதி ப்ளஸ் புணர்ச்சி விதிகள், இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் ஒரு வார்த்தையை எப்படி சேர்த்து எழுதணும், ஒரு வார்த்தையை எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அந்த விதிகளை பார்த்து முடித்ததுக்கு பிறகு நாம் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த விதியை முதல்ல பார்க்குறோம். இந்த புணர்ச்சி விதியில் நம்ம மெய் மயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம் கடந்த காணொலியில். இப்போ இன்றைய காணொலியில் நம்ம மெய் மயக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்து வருவது தான் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது பாருங்கள். மெய் எழுத்துக்கள் ஒரு மெய் எழுத்து இருக்கும், ஆனால் அது அடுத்தடுத்து வரும். மெய் மயக்கம். மெய் மயக்கத்திலே அந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்துனா நான் இம்மு சேர்ந்து வருது இல்லை, 2 மெய் எழுத்துக்கள் சேர்த்து வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெய் மயக்கத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உடல்நிலை மெய் மயக்கம், 2வதாக வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா, அந்த சொற்களுக்கு இணையான அதே சொற்கள் வருவது தான் உடல்நிலை மெய்மயக்கம் சொல்கிறோம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது, இதை தான் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்து அதனுடைய இதில் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாகும். இக்கு பார்த்தோன்னா அதே இனத்தில் சேரும். இதுதான் இக்கு, இச்சி, இத்து, இப்பு அப்படிங்கிறது. இந்த எழுத்துக்களில் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்து வராது. அவ்வாறு வந்தால் அந்த சொல்ல தான் தமிழ் சொல்லாக இருக்காது. அப்படி வேறு ஏதாவது ஒரு சொல் வந்துச்சுன்னா நம்ம பிற மொழி சொற்கள் பார்க்குறோம்ல, அது தமிழ் சொல்லாக இருக்காது. அது கண்டிப்பாக என்ன சொல்ல தான் இருக்கும், பிற மொழி சொல்லாக தான் இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்குறோம். பக்கம் சொன்னோம்ல, 2 எழுத்துக்கள் அதே இனத்தை சேர்ந்த எழுத்துக்கள் வரும். இக்கு வந்துச்சுன்னா பக்கத்தில் கா. அடுத்தது பாருங்கள் ஈச், அதோடைய பக்கத்தில் சா. அச்சம், மொத்தம், அப்பம் இப்படி வந்ததுன்னா இது தமிழ்ச்சொல், தூய தமிழ்ச்சொல். இந்த விதியை தாண்டி இந்த எழுத்துக்கு இனமான வேறு எழுத்துக்கள் வந்தால் இது தமிழ்ச்சொல்லாக இருக்காது. அதுதான் இந்த விதி. அதனால தான் நம்ம விதியை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. அவ்வாறு பிற எழுத்துக்கள் வந்தால் அந்த சொல் என்னவா இருக்காது, தமிழ் சொல்லாக இருக்காது. இது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்ததாக வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்க்குறோம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்குறோம்னா, தமிழில் இரு, இழு ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் தான் அது சேர்ந்து வரும். இப்போ நம்ம இச்சு, இக்கு, இத்து, இப்பு சொன்னோம்ல, இது அதோடைய இனத்தோடு மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படின்னு சொன்னோம். எது இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஆனால் இதே தமிழ் எழுத்தில் இந்த இரு, இழு அப்படிங்கிற 2 மெய்யெழுத்து இருக்குங்கள்ல, இந்த 2 மெய்யெழுத்து என்ன ஆகுதுன்னா இந்த இனத்தோடு சேரவே சேராது. அது
மற்ற இனத்தங்களோடு தான் சேர்ந்து வரும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே பாருங்கள், இரு வந்திருக்குல்ல, நீ இரு கூட ரா உள்ள வார்த்தையே வராது. எடுத்துக்காட்டு பார்க்குறோம். இப்போ தேர்தல் சொல்கிறோம்ல, தேர்தல், இது எதை சொல்கிறோம்? வேற்றுநிலை மெய்மயத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். இதே உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? பக்கம். ஓகே, இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இக்கு இருக்குல்ல, இது இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிறது அதுக்கு இனமான சொற்களுடன் தான் மிகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது உடல்நிலை மெய்மயக்கம். ஆனால் தமிழில் உள்ள 2 எழுத்து பர்டிகுலராக சொல்கிறாங்க. அது 2 எழுத்து எதுன்னா இர்ரும் இழும். அந்த இழும் வந்துச்சுன்னா, இப்போ இரு வருதுன்னு வச்சுக்கங்க, அந்த இரு கூட இந்த ரா வந்ததா வார்த்தையே இல்லை. ஒருவேளை வந்தால் அது என்னவா இருக்காது? தமிழ் சொல்லாக இருக்காது. அது எதில் சொன்னோம்? உடல்நிலை மெய்மயக்கத்தில் இப்படி வரலன்னா. ஆனால் இங்கே இப்படி தான் வரும், வேறு சொல்கள் தான் வரும். அந்த வேறு சொல்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இரு வந்தால் ரா வராது, மீதி எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னோம். அப்போ தேர்தல். அடுத்ததாக 2வது வார்த்தை உயர்வு. உயர்வு, வாழ்பவன், இழு. 2வதாக சொன்னதில் இழு, வாழ்பவன். அடுத்ததாக இழு, சூழ்க, இப்படி வர்றது. அதுக்கு அடுத்தது பார்க்குறோம். இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இரு, இழு ஆகிய 6னையும் தவிர்த்து ஏனைய 12 மெய்களுள், மெய் மொத்தம் எத்தனை? 18. அதில் இந்த 6 எடுத்துருங்க. 6 எடுத்துட்டோம்னா மீதி எத்தனை மெய் இருக்கும்? 12. இந்த 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது அந்த 4 எழுத்து தான். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது இந்த 2 தான். இது 2ஐயும் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 எழுத்தை தவிர ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. அடுத்தது இவற்றையும் மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். இதை மெய்மயக்கம்னு தான் சொல்கிறாங்க. இந்த 6 எழுத்து தவிர மீதி வரும். அந்த வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? இதை மெய்மயக்கம் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு இட்டுக்கு உள்ள எழுத்து பாடுறோம். பட்டம், காட்சி. இற சொன்னோம்னா வெற்றி, பயிற்சி. இங்கு பார்த்தோம்னா அங்கனம், தங்கம். இஞ்சி, விஞ்ஞானம், மஞ்சள். இன்னு, தண்ணீர், நண்பகல். இம், அம்மா, அன்பு. இன், மனன், இன்பம். ஈ, செய்யலாம், வாய்மை. இல், நல்லவன், செல்வம். இவ்விதம், தெவ்யாது. இல், உள்ளம், கொள்கை. இதுதான் அந்த மெய்மயக்கங்கள். அடுத்ததாக ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரொற்று 2 ஒற்றுகள் சேர்ந்து வருது. தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ, இர், இழ் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். பாருங்கள், 3 மெய்களாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எது பாசிபிலிட்டிஸ் என்ன? இரு, ஈ, இழு ஆகியவை. எடுத்துக்காட்டு காய்ச்சல். பாருங்கள், காய்ச்சல், ஈயும் இச்சும் சேர்ந்து வர்றது, காய்ச்சல். நாய்க்கால். உயர்ச்சி. தேர்கால், இக்கு இரு சேர்ந்து வந்திருக்குல்ல. அடுத்தது வீழ்ச்சி, 2 வந்திருக்கு. காழ்ப்புணர்ச்சி, இப்படி சொல்கிறது. இதுதான் ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம் எந்தெந்த எழுத்தில் வருது? ஈ, இரு, இழு. இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஈ, இரு, இழு வார்த்தைகள் அப்படிங்கிறது முக்கியமானது. காய்ச்சல். அப்போ ஈரொற்று மெய்மயக்க எழுத்து எதுன்னு கேட்கலாம். அப்போ ஈ, இரு, இழு. அதற்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தான் காய்ச்சல், நாய்க்கால். உயர்ச்சி, தேர்கால். வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி. அடுத்ததாக மேலும் சில விதிகள். குற்றியலுகர வன்தொடர் குற்றியலுகர வீற்று மொழிகளில் வரும் வல்லினம் இரு வழியிலும் மிகும் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அல்வழின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். வேற்றுமையை உறுப்புகள் விதியை தாண்டி வர்றது தான் அல்வழின்னு சொல்லியிருந்தோம். அப்போது
கொக்கு கூட்டல் கடிது, கொக்கு கடிது, இது வேற்றுமை உறுப்புகள் வரல. அதனால் அல்வழி. நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அல்வழின்னா என்னன்னு சொல்லிட்டோம், வேற்றுமைனா என்னன்னு சொன்னோம். வேற்றுமைனா வேற்றுமை உறுப்புகள் 8, 8ல் 3 1க்கும் 8க்கும் இல்லை, மீதி 6 வேற்றுமை உறுப்புகள் இருக்கும். அந்த வேற்றுமை உறுப்புகளை தொடர்பு படுத்தி மிகுந்துச்சுன்னா அதை வேற்றுமை புணர்ச்சி சொல்லுவோம். அந்த வேற்றுமை இல்லாமல் மீதி சொற்களை கொண்டு புணர்வது தான் அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அல்வழி புணர்ச்சியில் இங்கே சொல்லும் பொழுது குற்றியலுகர வீட்டில் கொக்கு கூட்டல் கடிது, கொக்கு கடிது, சுக்கு கூட்டல் திப்பிலி, சுக்கு திப்பிலி. அடுத்தது வேற்றுமை விதியை வகை கொக்கு கூட்டல் சிறை, கொக்கு சிறை, கொக்கு கொக்கு சிறை. எதுக்கு சிறை? கொக்குக்கு கூ வருதா, கொக்குக்கு சிறை. சுக்குக்கு சுக்கு கொடு. இது எப்படி வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இது வேற்றுமை உறுப்பில் சொல்கிறோம். சுக்கு கூட்டல் கொடு, சுக்கு கொடு, சுக்கை கொடு, ஐ அப்படிங்கிறத தான் இங்கே பயன்படுத்தலாம். கொக்குக்கு கூ அங்கே வரும், இங்கே ஐ தான் வரும். சுக்கை கொடு. இது ஐ அப்படிங்கிறது என்ன வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக மென் தொடர் குற்றியலுகர வீற்று மொழிகளில் அதனுடைய வரக்கூடிய வல்லினம் அல்வழியில் இயல்பாக தான் வரும். அல்வழி அப்படிங்கிறது என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே செய்கிறோம். ஆனால் அது வேற்றுமையில் வரும்பொழுது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குரங்கு கூட்டல் கடிது, குரங்கு கடிதுன்னு தான் வரும். அம்பு கூட்டல் தீது, அம்பு தீது, அம்பு கூட்டல் தீது, அம்பு தீது, இங்கே மிகாது. ஆனால் இதே வேற்றுமையில் பாருங்கள், குரங்கு கூட்டல் கால், குரங்கு கால். ஏன்? குரங்கின் கால், குரங்கினது கால், வேற்றுமை உருபு இன் அது அப்படிங்கிறது வரலாம். குரங்கின் கால். அம்பு தலை, அம்புவின் தலை, அம்பின் தலை. அப்போ இது வேற்றுமை உறுப்பில் வருது, அதனால் இது மிகும். குரங்கு பிடித்தான் என 2ஆம் வேற்றுமை தொகையிலும், அரங்கு புக்கான் என வேற்றுமை 7ஆம் வேற்றுமை தொகையிலும் வரும் வினையா விடத்து வல்லினம் மிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்ட நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். குரங்கு பிடித்தான் அப்படின்னா என்ன? 2ஆம் வேற்றுமை தொகை. குரங்கு பிடித்தான்னா என்ன? குரங்கை பிடித்தான், ஐ அப்படிங்கிறது. அடுத்ததாக அரங்கு புக்கான் எனும் 7ஆம் வேற்றுமை தொகையிலும் வருமொழி வினையாய விடத்து வல்லினம் மிகா, மிகாது. நம்ம மிகா வல்லினம் மிகா இடத்துல இதை சொல்லியிருப்போம், இருந்தாலும் இங்கே அந்த விதியை திரும்ப ரிப்பீட்டாக பார்க்குறோம். அடுத்தது 7ஆம் வேற்றுமை இட பொருள் உணர, நின்ற, அன்று, இன்று, என்று, பண்டு, முந்து அப்படிங்கிற இடைச்சொற்களின் முன்னும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருப்போம், அன்று, இன்று, என்று அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அன்று கூட்டல் கண்டான், பண்டு கூட்டல் பெற்றான். வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியம். அன்று, இங்கே பாருங்கள், நின்ற, அன்று, இன்று, என்று, பண்டு, முந்து அப்படிங்கிற சொற்கள் வந்தாலும் மிகாது. அன்று கூட்டல் கண்டான், அன்று கண்டான். பண்டு கூட்டல் பெற்றான், பண்டு பெற்றான். இன்று கூட்டல் தந்தான், இன்று தந்தான். முந்து கூட்டல் கொண்டான், முந்து கொண்டான். என்று கூட்டல் சென்றான், என்று சென்றான். அடுத்தது 7ஆம் வேற்றுமை இடப்பொருள் உணர, நின்று, அங்கு, இங்கு, ஆங்கு, ஈங்கு, உங்கு, ஊங்கு, எங்கு, யாங்கு, யாண்டு என்னும் இடைச்சொற்களின் முன்னும் இந்த சொற்களுக்கு முன் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் வேற்றுமை இடப்பொருள்கள். அங்கு கூட்டல் கண்டான், அங்கு கண்டான். ஆங்கு கூட்டல் கண்டான், ஆங்கு கண்டான். ஈங்கு கூட்டல் சென்றான், ஈங்கு சென்றான். இங்கு கூட்டல் சென்றான், இங்கு சென்றான். இப்போ வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம். இந்த 7ஆம் வேற்றுமை உள்ள இந்த சொற்கள் வரக்கூடியது என்னது? அங்கு, ஆங்கு, இங்கு, ஈங்கு, உங்கு, ஊங்கு, எங்கு, யாங்கு, யாண்டு அப்படிங்கிற இடைச்சொற்களுக்கு பின் என்ன ஆகுது? வல்லினம் மிகும். அடுத்தது நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், இடைத்தொடர் அப்படிங்கிற இந்த 4 குற்றியலுகர தொடர்கள் இருக்குல்ல, இந்த குற்றியலுகர தொடர்களில் வீற்று மொழிகளின் முன் வரும் வல்லினம் 2 வழியில் இயல்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்வழியில் வந்தால் எப்படி இருக்கும், வேற்றுமையில் வந்தால் எப்படி இருக்கும்? மிகாது. இயல்பாம் அப்படின்னா என்ன? இயல்பாம்னா வார்த்தை அப்படியே வரும். இதில் மிகாது அப்படின்னு சொல்ல வர்றது தான் இயல்பாம் அப்படிங்கிற விதி சொல்லுது. அப்போ அல்வழியில் நாகு கூட்டல் கடிது, நாகு கடிது. எஃகு கூட்டல் கொடிது, எஃகு கொடிது. வரகு கூட்டல் சிறிது, வரகு சிறிது. இதே வேற்றுமையில் அதே பாருங்கள், நாகு கூட்டல் கால், நாகு கால். எஃகு கூட்டல் கூர்மை, எஃகு கூர்மை. வரகு கூட்டல் சோறு, வரகு சோறு.
அடுத்தது டுவ்வையும் ருவ்வையும் இறுதியிலுடைய நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகிற வீற்று மொழிகளில் முன் நாற்கணமும் வரின் உகரமேறிய டகர ரகர மெய்கள் வேற்றுமையில் பெரும்பாலும் இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இரட்டும் அப்படிங்கிறது என்னது? அந்த டகரம் ரகரத்தில் மட்டும்தான் அந்த இரட்டிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆடு கூட்டல் கால், ஆட்டுக்கால், ஆடு கூட்டல் காலை சேர்த்து எழுதணும்னா எப்படி வரும்? ஆட்டுக்கால். ஆட்டுக்காலை பிரித்து எழுதும்போது ஆட்டு கூட்டல் கால்னு வரக்கூடாது, அது தவறு. அப்போ ஆட்டுக்காலை பிரித்து எழுதணும்னா ஆடு கூட்டல் கால். இதை சேரும் பொழுது ஆடு அப்படி என்னென்ன வருது? ஆட்டு அப்படின்னு வரும். அப்புறம் ஆட்டு மயிர், ஆட்டு வால். ஆட்டு வாலை பிரித்து சொல்லுங்கள். ஆடு கூட்டல் வால். அடுத்தது ஆட்டதர் ஆற்றுக்கால். இது அடுத்தது, இது தனி வேர்டு, அது அடுத்ததில் வரணும். ஆட்டதர் அப்படின்னா ஆடு அதர், ஆடதர், அதுதான் ஆட்டதர் அப்படின்னு வரும். அடுத்தது ஆற்றுக்கால், ஆறு கூட்டல் கால், ஆற்றுக்கால். இங்கு டகரம் இரட்டிக்கும், இங்கு ரகரம் இரட்டிக்கும். ஆற்று மணல், ஆற்று வழி, ஆற்றூரல் அப்படிங்கிறது. ஆற்றூரல் இங்கே தான் இது நெடில் தொடரை குறிக்கக்கூடியது, அதனால் இது ப்ராக்கெட்டில் சொல்லும் நெடில் தொடர். அதுபோல் பகட்டுக்கால் மிகும், பகட்டு மார்பு. ஏன்னா டகரம்ங்கிறதால, டகரம் ரகரம் தானே சொன்னோம். பகட்டு மார்பு, பகட்டு வாள், பகடு அப்படின்னு பிரிக்கும்பொழுது பகடுன்னு வரும், சேர்க்கும்பொழுது பகட்டு அப்படின்னு வரணும். பகட்டடி, வயிற்று கொடல், வயிற்று மயிர், வயிற்று வலி, வயிற்றணி. இது எல்லாமே டகரம் ரகரம் இரட்டிப்புக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது ஆடு கொண்டான், ஆறு கண்டான், பகடு தந்தான், பயறு தின்றான் அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை தொகையினும் காடு போந்தன், ஆறு பாய்ந்தான், அகடு புக்கது, வயிறு புக்கது அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமை தொகையிலும் வருமொழி வினையா விடத்து இரட்டா வேணா கொள்க. இந்த இடத்துல இரட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மேலே சொன்னது டகரம் ரகரம் இரட்டும் அப்படின்னு சொன்னோம். எங்கே? இப்போ ஆடு கூட்டல் கால், ஆட்டுக்கால் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? அதே விதியில் ஆடு கூட்டல் கொண்டான் அப்படின்னு வரும்போது ஆடு கொண்டான் தான் வரணும். இங்கே இரட்டாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஏழாம் வேற்றுமை தொகையினும் வருமொழி வினையா விடத்து இரட்டாது. இந்த இதை பார்த்துக்கணும், எங்கே இரட்டும் எங்கே இரட்டாது அப்படிங்கிறது. அடுத்தது மென்தொடர் குற்றியலுகிற வீற்று மொழிகளில் சில நற்கணமும் வரின் வேற்றுமையிலும் அல்வழியிலே பண்பு தொகையிலும் உவமை தொகையிலும் வன்தொடர் குற்றியலுகிற மாதலும் உண்டு. பண்பு தொகையில் பார்க்கும்பொழுது மருந்து கூட்டல் பை மருந்து பை மிகும், மருந்து கூட்டல் பை மருந்து பை இப்பு மிகும். கரும்பு கூட்டல் நான், இந்த கரும்பு அப்படிங்கிறது என்னவா மாறும்? கருப்பு நானாக மாறும், கரும்பு கருப்பாக மாறிவிடும். அதே போல் இரும்பு இந்த இடத்துல வரும்போது இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நம்ம பிரிச்சுருப்போம். இரும்பு கூட்டல் சாவி, இரும்பு சாவின்னு எழுத மாட்டோம், இருப்பு சாவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரும்பு கருப்பாக மாறும், இரும்பு இருப்பாக மாறும். இதே வேற்றுமையில் பார்க்கும்போது இதெல்லாம் வேற்றுமை சொற்கள். உங்களுக்கு எந்த வேற்றுமை உறுப்பு வருது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். கன்று கூட்டல் ஆ, இதை கற்றா முக்கியமானது. இங்கே பாருங்கள், கற்றா என்ற சொல்லை பிரித்து எழுதினால் எப்படி எழுதணும்? கன்று கூட்டல் ஆ அப்படின்னு தான் பிரித்து எழுதணும், முக்கியமான சொல். அன்பு கூட்டல் தலை அற்புத்தலை, அன்பு தலை அற்புத்தலையாக மாறுதும். என்பு கூட்டல் உடம்பு எரபுடம்பு, எரபுடம்பு, எரபுடம்பு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா என்பு கூட்டல் உடம்பு, என்பு கூட்டல் உடம்பை சேர்த்து எழுதணும் அப்படின்னா எரபுடம்பு. அடுத்ததாக அதே ஓமை தொகையில் குரங்கு கூட்டல் மனம் எப்படி மாறுது? குரக்கு மனம் அப்படின்னு மாறுது, குரக்கு மனம். இரும்பு கூட்டல் நெஞ்சம் இருப்பு நெஞ்சம். நம்ம இரும்பு சாவி சொன்னால அதே போல் இரும்புன்னு வந்தாலே அது இருப்புன்னு தான் சேரும், புணரும். இரும்பு கூட்டல் நெஞ்சம் இருப்பு நெஞ்சம். அடுத்ததாக சில மென்தொடர் குற்றியலுகிற ஈற்று மொழிகளில் இறுதியில் ஐகாரச்சாரியை பெற்று வரும், இறுதியில் ஐகாரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டு கூட்டல் காலம் பண்டை காலம். பண்டு, பண்டை காலத்தை எப்படி பிரித்து எழுதுகிறோம்னா பண்டுன்னு தான் பிரித்து எழுதுகிறோம். பண்டை காலம், பண்டை காலத்தை பிரித்து எழுதுனா பண்டு கூட்டல் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பண்டு காலத்தை சேர்த்து எழுதும்போது பண்டை காலம். இன்று கூட்டல் நாள் இற்றை நாள்,
அற்றை திங்கள் ஒரு பாட்டு வந்திருக்கும், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். அப்போ பாருங்கள், அற்றை திங்கள் தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? அன்று திங்கள், அதுதான் அன்று. அன்று கூட்டல் நாள் தான் அற்றை நாள். இன்று கூட்டல் நாள் இற்றை நாள். அடுத்ததாக வேற்றுமை, இதே இது வேற்றுமை. அதே அன்று இன்று வரக்கூடிய வேற்றுமை பார்க்கும்போது அன்று கூட்டல் கூலி, அன்றைய கூலி. ஐ வருதுல, அன்றை கூலி. அது எப்படி பிரியுறதில்ல, அன்றை கூலியை வந்து அன்றை கூலி, அன்று கூட்டல் கூலியை அன்றை கூலின்னு பிரித்து சேர்த்து எழுதுகிறோம். இன்று கூட்டல் நலம் இற்றை நலம், இன்று கூட்டல் நலம் இற்றை நலம் சேர்த்து எழுதும்போது. அடுத்ததாக சில மென்தொடர் மொழிகள் வருமொழி நோக்காது ஒற்றை இரட்டை என தனிமொழியாக நின்றும் ஈர அட்டை மூவாட்டை என தொடர் மொழியாக நின்றும் ஐகாரச்சாரியை பெறுதலும் உண்டு. அதான் வன்தொடர் ஐகாரச்சாரியை பெறுதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, நேற்று கூட்டல் பொழுது நேற்றை பொழுது, நேற்று கூட்டல் கூலி நேற்றை கூலி அப்படிங்கிறது. இது எல்லாமே புணரும் விதங்கள். இதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடியது தான் புணர்ச்சி விதிகள். என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறது. சில விதிகளை மட்டும் கொடுத்துருக்கோம், சில விதிகள் நம்ம எடுத்துக்காட்டுகளுடன் உள்ளே போகும்போது அதில் இருக்கும், அதை பாருங்கள். இப்போ புணர்ச்சி விதிகள், இது எந்த ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டு இந்த வார்த்தை எந்தெந்த விதியிலாலெல்லாம் சேர்ந்து இருக்குது பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு விதி நமக்கு முக்கியம். இந்த விதியினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய சொற்களில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சில சொற்கள், நிறைய சொற்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம சில சொற்கள் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. டைம் இருக்கும்போது அதை இன்னும் வார்த்தைகள் இன்னும் கூடுதலாக கொடுக்க முயற்சிப்போம். முதல்ல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இது எல்லாமே நன்னூல் விதி தான். இந்த புணர்ச்சி விதிகள் சொன்னது எல்லாமே நன்னூல் என்னும் இலக்கண நூலிலிருந்து தான் நான் பயன்பாட்டில் வந்திருக்கு. அடுத்தது, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இது எல்லாமே பின்னாடி பயன்படுத்த போகிறோம். அடுத்தது, முற்றும் அற்று ஒரோ வழி, முற்றும் அற்று ஒரோ வழி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் விதவாத்தன மண்ணே. பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபும் ஆகும். ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐ ஆதல் தன்னொற்று இரட்டல் முன் நின்ற மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இது எல்லாமே தனித்தனி விதி. அது நன்னூல் ஒரே இதாக சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. ஈறுபோதல் அப்படிங்கிறது ஒரு விதி, இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிறது அது ஒரு தனி விதி, ஆதி நீடல் அப்படிங்கிறது தனி விதி, அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிறது தனி விதி. ஒவ்வொன்றும் தனி விதிகள். இப்போ இதில் சில விதிகள் தான் கொடுத்துருக்கோம், பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கோம். இந்த உயிர்வரின் முன் உயிர் புணர்தல், உயிரீற்றின் முன் உயிர் புணர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதிக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, உயிரீற்றின் முன் உயிர் புணர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ என்னும் மூன்று ஈற்றின் முன்னும் உயிர் முன் மொழி வந்தால் இடையில் எகரம் உடம்படு மெய்யாக வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த விதி வந்து நம்ம படிக்கிறதுல சிரமம் இருக்கும். அப்போ சிரமம் இருக்கும்பொழுது அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துட்டு திரும்ப விதியை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அதனால் விதி வந்து கஷ்டமாக இருக்குன்னு வருத்தப்பட வேண்டாம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது, கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு, கிளி அழகு எப்படி சேர்ந்துச்சு? கிளி கூட்டல் அழகு தான். அதில் எந்த விதி பயன்படுத்துன்னு பாருங்கள். இதை பின்னாடி நம்ம விளக்கமாக கொடுத்துருப்போம். ஆனால் அங்கே எடுத்துக்காட்டில் கொஞ்சம் டைரெக்டாக கொடுத்துருப்போம். ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறோம். கிளி அழகுன்னு இருக்குல்ல, முதல்ல கிளி கூட்டல் கூட்டல் அந்த எகரம் வந்து தோன்றும் இந்த இடத்துல, அழகுன்னு வருமா, அழகு. இப்போது அடுத்த விதி இதுதான் என்னன்னு சொல்கிறோம், எகரம் தோன்றக்கூடியது. அடுத்ததில் வரும்போது கூட்டல் இதை நம்ம சேர்த்து எழுதுவோம். அதுதான் உயிர். அது என்ன விதியை சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அது விதி பேரை சொல்கிறேன். இப்போ இது சேரும் பொழுது என்ன வரும் அப்படின்னா, கூட்டல் யாவாக மாறிடும். அப்போ தான் இந்த வார்த்தை என்னவா மாறுது, கி லி யா
ழா கிளி அழகு அப்படின்னு மாறுது. அப்போ இது போல் இந்த 2 விதிகள் இந்த இடத்துல பயன்படுது. அது என்ன விதி அப்படிங்கிறத தேர்வில் கேட்பாங்க. அப்போ அந்த விதியை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பயன்படுத்தக்கூடிய விதியை பாருங்கள். ஐ என்னும் 3 ஈற்றின் முன்னும் உயிர் முதன் மொழி வந்தால் இடையில் யகரம், அதான் சொல்கிறாங்க, யகரம் உடம்படு மெய்யாக வரும். உடம்படு மெய் மொத்தம் எத்தனை சொல்லியிருந்தோம்? நம்ம 2 சொல்லியிருந்தோம். அது என்னென்ன உடம்படு மெய் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உடம்படு மெய்க்கான எழுத்து 2. இந்த ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ இங்கே என்ன எது ஈன்னு வந்திருக்குது? நிலைமொழியின் ஈற்று வந்திருக்குல்ல, கிளி ஈன்னு வருதா? அதனால் இங்கே என்ன வரும்? அப்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்போ நிலைமொழியில் என்ன எழுத்து முதல்ல ஆ இருக்கு. அப்போ இது 2 சேர்ந்துச்சுன்னா கூட்டல் ஆ. அப்போ அதுக்கு எந்த விதியை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விதியை பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து, அதுதான் அந்த விதியை நம்ம கூட்டலான்னு நம்ம சொன்னோம்ல. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதை நம்ம எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பின்னாடி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம இந்த விதி எப்படிலாம் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே நீங்கள் டைம் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதான் தீ கூட்டல் எரிந்தது வரும். அப்போ கூட்டல் ஏ அப்படின்னு மாறிடும். பனை கூட்டல் ஓலை வரும். கூட்டல் யோ அப்படின்னு மாறுது, பனையோலை. அடுத்ததாக ஆ உ ஓ ஔ அப்படிங்கிற 7 ஈற்றின் முன்னும் உயிர் முதன் மொழி வந்தால் இடையினம் வகர உடம்படுமை தோன்றும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். உடம்படுமை கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போவே சொல்லிடுறேன். ஒரு உடம்படுமை இன்னொரு உடம்படுமை அதுதான் முதல்ல நம்ம சொன்னது. அப்படிங்கிற உடம்படுமையை பயன்படுத்தி பார்த்தோமா. எப்போ அதெல்லாம் ஐக்கு மட்டும்தான், அந்த 3 எழுத்துக்கு மட்டும்தான் இது வரும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம விதியை பார்த்துட்டோம். இருந்தாலும் ரிப்பீட்டட் ஆகிருக்கும். அதனால் பாருங்கள். இது இருக்கக்கூடிய மீதி 7 இருக்குல்ல, இந்த 7 1 2 3 4 5 6 7 சொல்லு வார்த்தை இருக்குல்ல, இந்த எழுத்துக்கு பின்னாடி எந்த மெய் தான் வரணும்? வகர மெய் தான் உடம்படு மெய்யாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். பல கூட்டல் அணியில் என்ன இந்த இடத்துல இடையில வரும்? தோன்றும். ஏன் தோணுது? லா என்னன்னு சொன்னோம்? இல்லு கூட்டல் ஆ. அப்போ ஆ வருதுங்களா? அப்போ இந்த வார்த்தைகள் வர்றதால வகரம் உடம்படு மெய்யாக தோன்றும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி கூட்டலா வா அப்படின்னா சேர்ந்து இது புணரும், பலவனி. அதுபோல் மீதி இருக்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பலா கூட்டல் இலை வரும். அது பலா விலைன்னு வரும். திருக்கூட்டல் அடி வரும். திருவடியாக மாறும். பூக்கூட்டல் அரும்பு வரும். பூக்கூட்டல் அரும்பு பூவரும்பு வரும். நோ கூட்டல் அழகா நொவ்வழகா. கோ கூட்டல் அழகு கோவழகு. கவ் கூட்டல் அழகு கவ்வழகு. இப்போ இந்த வகர உடம்படுமையும் இங்கே வரும். அடுத்ததாக கோ என்பதன் முன் அப்படிங்கிற பெயர் வந்தால் இடையில் வந்து வகரம் வராது, எகரம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி. அப்போது கோ கூட்டல் அப்போ என்ன வரும்? இகரம். கோ என்பதன் முன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்தால் இடையில் வகரம் வராது, என்னதான் வரும்னு சொல்கிறாங்க? எகரம் தான் வரும். அப்போ கோ கூட்டல் கூட்டல் இது சேர்த்து எழுதணும்னா என்னென்ன வரணும்? கோயில். கூட்டல் தான் வரும். ஆனால் சில இடத்துல நம்ம பயன்பாட்டில் இருப்போம். இங்கே பாருங்கள், ஒரே இடத்தில் மட்டும் கோவில் என வரும். இது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க, கோயில் அப்படின்னு. அடுத்தது ஏகார உயிரீற்றின் முன் உயிர் முதன் மொழி வந்தால் இடையில் எகரமாயினும் வகரமாயினும் உடம்படுமையாக வரும். நம்ம என்னென்னலாம் சொல்லியிருந்தோம்? ஐ வந்துச்சுன்னா வரும்னு சொன்னோம். மீதி இருக்கக்கூடிய 7 சொற்கள் சொல்லியிருந்தோம். என்னென்ன அந்த 7 சொற்கள்? இந்த சொல்லியிருந்தோம்ல 7 எழுத்துக்கள். இது வந்துச்சுன்னா வகரம் தான் வரும் அப்படின்னு சொன்னோம். உடம்படுமையாக வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, ஏகாரம் வந்துச்சுன்னா அந்த ஏகாரத்தில் வரலாம் வரலாம், 2ல் எது வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவனே கூட்டல் அழகன்.
அவனே அழகன் ஈ வருதுல இந்த இடத்துல. அது ரெண்டாவது வார்த்தையில் பாருங்கள், சே கூட்டல் உழுதது. அப்போ இந்த இடத்துல இவ்வு வரும், செவ்வழுதது. இந்த வார்த்தைக்கு வந்து ஈ வருது, இந்த இடத்துல இவ்வு வரும். இதை வேறுபடுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக புணர்ச்சி விதி 2. குற்றியல் உகரத்தின் முன் உயிரும் யகரமும் புணர்தல். குற்றியல் உகரம்னா குசுடு துபுறுதான குற்றியல் உகரத்துடைய விகுதிகள் சொல்லியிருந்தோம். அப்போ இதில் என்ன சொல்கிறோம், குற்றியல் உகரம் உயிர் வந்தால் தான் ஏறி நின்ற மெய்யை விட்டு கெடும். தான் ஏறி நின்ற மெய்யை விட்டு கெடும். எப்படி அது கெடுது? எப்படின்னா, ஆடு இருக்குல்ல, கடைசி எடுத்து பாருங்கள், அதாவது ஆடு கூட்டல் அரிது. இதில் இந்த 2 எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அந்த ஊ தான் நம்ம குற்றியல் உகரத்தில் கேன்சல் ஆகுது. மீதி எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்டெப்பு ஆட் கூட்டல் அரிது அப்படி இருக்கும். அடுத்ததாக இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இட்டு கூட்டலா ஆ டா, இட்டு கூட்டலா டான்னு வருதும். அப்போ ஆடரிது, ஆடரிது அப்படின்னு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆடரிது இங்கே இந்த இருக்குங்க, ஆடரிது. இது போன்ற விதியை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். குற்றியல் உகரத்தில் அந்த உகரத்தை நம்ம கேன்சல் பண்ணுறோம். அடுத்ததில் குற்றியல் உகரத்தில் எகரம் வந்தால் இகரமாக திரியும். இப்போது குற்றியல் உகரத்தில் எகரம் வந்தால் இகரமாக திரியும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏற்கனவே சொன்னது தான், இதில் எதுவும் மாற்றம் எதுவும் வரல. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாகு யாது, நாகு கூட்டல் யாது அப்படிங்கிற வார்த்தை எப்படி சேருது அப்படிங்கும்போது கு எப்படி பிரித்து எழுதலாம்? இக்கு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஊன்னு பிரித்து எழுதலாமா? அந்த உகரம் கேன்சல் பண்ணிவிடுவோமா? மீதி என்ன இருக்கும்? இக்கு கூட்டல் யான்னு தான் இருக்குமா? அப்போ யா, இந்த உகரம் என்னவா மாறுதுன்னு சொல்கிறாங்க? இகரமாக மாறும். நாகு அப்படிங்கிறது என்னவா மாறுது? இக்கு கூட்டல் கீயாக மாறுது. அதுதான் முதல்ல. அந்த எதுவாக இருந்தாலும் அந்த இது இகரமாக யகரம் வந்துருந்துச்சுன்னா அது என்னவா மாறுது? இகரமாக மாறும். அப்போ இகரமாக மாறும்போது எப்படி ஒன்று இக்கு கூட்டல் என்னவா மாறிடுது? கீயாக மாறிவிடும். அப்போ ஹி யாது இப்படி வந்துடும், நாகி யாது. அடுத்த விதியை பாருங்கள், இது கூட்டல் என. இது நம்ம விதி 1 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம். இது விதி 1 அப்படின்னா இந்த வகரம் தோன்றுதல். வகரம் தோன்றுதல் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போது இது கூட்டல் என அப்படிங்கிற சொல் என்னவா மாறுது? வகரம் தோன்றுமா? இது கூட்டல் இவ் கூட்டல் என. அடுத்தது எப்படி புணரும்? இவ்வு கூட்டல் வே. அப்போ இது நிலைமொழி அப்படியே இருக்கும். இந்த இவ்வு கூட்டல் என்னவா மாறிடுது? இது வென. அதுதான் புணர்ச்சி விதி 1. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த விதி. இவ்வு எங்கே மிகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதன்படி இது மிகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இங்கென அப்படின்னு சொல்கிறோம். அந்த இங்கென எப்படி மிகுது அப்படின்னு பார்க்குறோம். இங்கு கூட்டல் என, இங்கு கூட்டல் என. இது எப்படி மிகுது? இங்கு இருக்கும். இந்த கூ எப்படி பிரியுது? இக்கு கூட்டல் ஊன்னு பிரியும், கூட்டல் என. அடுத்ததாக இந்த உகரம் கெடுது. அடுத்ததாக என்னவா மாறுது? இது ரெண்டாவது புணர்ச்சி. இதில் இக்கு கூட்டல் கே. அப்போ இந்த இங்கு நிலைமொழி இந்த இது மட்டும் கெட்டுட்டு இங்கு அப்படியே வந்துடும். இக்கு கூட்டல் என்னவா இங்கென. இப்படி தான் இது புணருது. அடுத்ததாக குற்றிய லுகரன் சமஸ்கிருத பாடையில் இல்லாமையால் சம்பு இந்து முதலிய வட சொற்களின் ஈற்றுகரம் உயிர்வரின் கெடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உடம்பொடு மெய் தான் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பு கூட்டல் அருளினான். உடம்பொடு மெய்னா என்ன? எந்த உடம்பொடு மெய்? 2 உடன்படு மெய் சொல்லியிருந்தோம், இவ்வு ஈ. அப்போ இங்கே நமக்கு எது மிகுந்திருக்குன்னு பாருங்கள், சம்பு இவ்வு தான் வந்திருக்கும். சம்பு
கூட்டல் அருளினான் சம்பு அருளினான். இந்து கூட்டல் உதித்தது இந்துதித்தது இந்து. இங்கேயும் இவ்வு தான் வந்திருக்கும். இந்து உதித்தது. உடம்படு மெய் தோன்றும். சில முற்றியலுகுற வீற்றின் முன் உயிரும் எகரமும் புணர்தல். சில முற்றியலுகுற வீற்றின் முன் உயிரும் எகரமும் புணர்தல். அதில் என்னன்னு பார்க்குறோம் பாருங்கள். கதவு கூட்டல் அதகு அழகு இவ்வு. கதவு எப்படின்னு மாறுது? இவ்வு வரும். அப்போது இவ்வு கூட்டல் ஊ கேன்சல் ஆச்சுன்னா இவ்வு கூட்டலா கதவழகு. அதே போல் கதவு கூட்டல் யாது கதவி. இவ்வு கூட்டல் ஊ கேன்சல் ஆச்சுன்னா இவ்வு கூட்டல் யா கதவியாது. பாருங்க, கதவு கூட்டல் யாது. இதில் ஊ எப்படி எழுதுகிறோம்? இவ்வு கூட்டல் ஊ. சரி, இந்த ஊ கூட்டல் யாது. இதில் உகரம் கேன்சல் ஆச்சுன்னா இகரமாக தெரியும். இங்கே என்ன வருது? உகரம் என்னவோ மாறுதுன்னு சொல்கிறாங்க. இகரம் இந்த பாருங்க, எகரம் என்னவோ மாறுதுன்னு சொல்கிறாங்க. இகரமாக மாறுது. அப்போ இந்த உகரம் கெட்டு என்னவோ மாறுது? இகரமாக மாறுது. அப்போ இவ்வு கூட்டல் ஈ வி. இவ்வு கூட்டல் ஈ வி. அப்போ கதவி. இந்த யாது அப்படியே வரும். கதவி யாது. இதுதான் இந்த விதி. அடுத்ததாக தனி குற்றெழுத்தை சார்ந்த யகர மெய்யின் முன்னும் தனி ஐகாரத்தின் முன்னும் வரும் மெல்லினம் மிகும். மெய் கூட்டல் ஞானம். இதெல்லாம் நம்ம அங்கே சொல்லியிருப்போம். அது 2 ஒற்று மிகுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்ல. அதுவும் இதே போல் தான் வந்திருக்கும். தனி குற்றெழுத்தை சார்ந்த யகர மெய்யின் முன்னும் தனி ஐகாரத்தின் முன்னும் வரும் மெல்லினம் மிகும். மெய்ஞானம். செய் நன்றி. கைமாறு. அதுதான் இது. தனி குற்றெழுத்தை சார்ந்த யகர மெய்யின் முன்னும் தனி ஐகாரத்தின் முன்னும் வரும் மெல்லினம் மிகும். அடுத்ததாக புணர்ச்சி விதி 4. 3 சுட்டின் முன்னும் யகர வினா முன்னும் வரும் வருமொழி புணர்தல். ஆ இ உ அப்படிங்கிறத 3 சுட்டுனா என்ன? சுட்டு எழுத்துக்கள் 3 சொல்லியிருந்தோம். ஆ இ உ அப்படிங்கிறது. இந்த சுற்றெழுத்துல யகர மொழிந்த மெய்கள் வந்தால் வந்த வெழுத்து மிகும். யகரமும் உயிரும் வந்தால் இடையில் வகரம் தோன்றும். இப்போ பாருங்கள், வந்த வெழுத்து மிகும். ஆ கூட்டல் குதிரை அக்குதிரை. ஈ கூட்டல் குதிரை இக்குதிரை. ஊ கூட்டல் குதிரை உக்குதிரை. ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை. அப்போ இது எந்த விதி வரும்? யகர மொழிந்த மெய் வந்தால் வந்த வெழுத்து மிகும். வந்த எழுத்து என்னது? கூ தானே? ககர வரிசை தானே? அது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்த எழுத்து மிகும்னு. யகரமும் உயிரும் வந்தால் இடையில் வகரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகரம் இங்கே இருக்குது பாருங்கள். வகரம்ங்கிறது பின்னாடி இருக்கும். இதுதான் வகரம் அப்படிங்கிறது. யகரம் வந்தால் வந்தால் அந்த இடத்துல இவ்வு தான் மிகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது அப்படியே அதோக்கு இனமானது. ஆ கூட்டல் குதிரை. கூ வந்ததால் இக்கு தான் மிகும். கூ வந்ததால் இக்கு தான் மிகும். இங்கேயும் கூ வந்ததால் இக்கு, இங்கேயும் கூ வந்ததால் இக்கு மிகும். அதே போல் பாருங்கள், மா வந்ததால் இம்மு. இங்கேயும் மா வந்ததால் இம்மு. இங்கேயும் மா வந்ததால் இம். அப்போ வந்த எழுத்தே மிகும். அவ்வழி. ஆ கூட்டல் வழி. வந்த எழுத்தே மிகும். இங்கேயும் வந்த எழுத்தே மிகும். விதியை தெளிவாக திரும்பவும் படித்து பாருங்கள். ஆ இ உ என்னும் 3ம் சுட்டின் முன்னும் யகர மொழித்த மெய்கள் வந்தால் யகர மொழித்த மெய்கள் வந்தால் வந்த எழுத்தே மிகும். யகரமும் உயிரும் வந்தால் இடையில் வகரம் தோன்றும். அதுதான் இந்த வகரம் தோன்றுதலுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த அவ்யானை, இவ்யானை, உவ்யானை, எவ்யானை அப்படிங்கிறது. அவ்வுயிர், இவ்வுயிர், எவ்வுயிர் அப்படிங்கிறது.
அடுத்ததாக அந்த இந்த எந்த உந்த அப்படிங்கிற மறு மொழிகளாய் வருஞ்சுட்டு வினாக்களின் முன் வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே மிகும் இடத்துல இதை பார்த்துட்டோம். அந்த இந்த எந்த அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஆனால் அது என்னன்னு சொல்கிறோம், மறு, இதுக்கு பேர் தான் மறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்பொழுது வரும் சுட்டு வினாக்களின் முன் வரும் வல்லினம் மிகும். அந்தக்கல், இந்தக்கல், எந்தக்கல், உந்தக்கல் அப்படிங்கிறது. அடுத்ததாக அடுத்த விதி, குற்றியலுகர வீற்று திசை பெயர்களோடு திசை பெயர்களும் பிற பெயர்களும் புணர்தல். திசை பெயர்கள் வந்தாலே என்ன ஆகணும்னு பாருங்க, வார்த்தை எப்படி மாறுதுன்னு பாருங்க. வடக்கு, குணக்கு, குடக்கு என்னும் சொற்களின் ஈற்றுயிர் மெய்யும் ககர ஒற்றும் கெடும். கெடும் தான் இங்கே வந்து தோன்றாது, கெடும் இருக்கிறது. வடக்கு கூட்டல் கிழக்கு என்னவா மாறுது, வடகிழக்கு. மேற்கு கூட்டல் வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. முதல் எழுத்தை மட்டும் கொடுத்துருப்போம், மீதி எல்லாமே அந்த வடக்கு சேர்த்துக்கோங்க. வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு, வடக்கூட்டல் திசை வடதிசை, வடக்கூட்டல் மாலை வடமாலை, வடக்கூட்டல் வேங்கடம் வடவேங்கடம். இது போல் திசைகள் வந்தால் எந்த திசை போட்டாலும் போட்டுக்கோங்க வர்றது. வடக்கு குணக்கு குடக்கு அப்படிங்கிறது தான், எந்த திசையும் கிடையாது. இங்கே நம்ம சொல்கிறது வடக்குக்கு மட்டும்தான். இது போன்றது இது வடக்கு, குணக்கு, குடக்கு அப்படிங்கிற சொற்களின் ஈற்றுயிர் மெய்யும் ககர ஒற்றும் கெடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மற்ற திசையும் பார்ப்போங்க. கிழக்கு அப்படிங்கிறது ஈற்றுயிர் மெய்யும் ககர ஒற்றும் ழகர மெய்யின் மேனின்ற அகர உயிரும் கெட்டு நீண்டு வரும். அதுக்கு தான் இங்கே கீழே கொடுத்துருப்போம். கிழக்கு கூட்டல் பால் கீழ்பால், கிழக்கு கூட்டல் பால் வந்து கீழ்பால். எப்படி விதி என்ன சொல்கிறோம், ஈற்று உயிர் மெய்யும் ககர ஒற்றும் ழகர மெய்யின் மேனின்ற அகர உயிரிற்றும் கெட்டு நீண்டு வரும். முதல் எழுத்து நீண்டு வரும்னு சொல்லிடுறோம். அதுதான் கிழக்கு அப்படிங்கிறது என்னவோ மாறிதுங்க, கீழ். இந்த விதிகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு இந்த வார்த்தைகள் வரும். ஒரு வார்த்தையை பார்ப்போம். கிழக்கு கூட்டல் பால் அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஈற்றுயிர் மெய்யும். ஈற்றுயிரில் மெய்யெழுத்து போயிடுச்சா, அந்த மெய்யெழுத்தை கேன்சல் பண்ணிடுறோம். ழகர மெய்யின் மேனின்ற அகர உயிரும் கெட்டு முதல் எழுத்து என்னவோ மாறுதுன்னு சொல்கிறாங்க, கீழ். அப்போ அந்த மெய் போயிடுது, இக்கு போயிடுது. அப்போ மீதி என்ன இருக்கும், கிழ அப்படின்னு தான் இருக்கும். அந்த கிழ அப்படிங்கிறது என்னவா மாறுது, ழா வந்து ழகரம் வந்து என்னவா மாறிடுது, இங்கே தான் இருக்குல்ல, ழகரம் மெய்யின் மேனின்ற அகர உயிரும் கெட்டு அது ழா வந்து இழா மாறிடுது. இழு மாறினதுக்கு அடுத்த ஸ்டெப்பு முதல் எழுத்து என்னவா சொல்லிடுறோம், நீண்டு வரும். முதல் எழுத்து என்ன, கீ, அதை கீன்னு மாறிடும். அப்போ கீழ்பால். அப்போ கீழ்கூட்டல் திசை கீழ்த்திசை, கீழ்த்திசை. அடுத்தது கீழை கூட்டல் சேரி கீழைச்சேரி, கீழை கூட்டல் கீழைச்சேரி அப்படின்னா என்னது, கிழக்கு கூட்டல் சேரியை தான் கீழைச்சேரி அப்படின்னு சொல்கிறோம். கீழை கூட்டல் வீதி, கிழக்கு கூட்டல் வீதி தான் கீழை வீதி அப்படிங்கிற ஐகாரமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தெற்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஈற்றுயிர் மெய் கெட்டு ரகரம் நகரமாக திரியும். தெற்கு கூட்டல் கிழக்கு என்னவா மாறுது, தெற்கு அப்படிங்கிறது ஈற்றுயிர் மெய் கெட்டுருது. ஈற்றுயிர் மெய் கெட்டு எதுவாக மாறுது, ரகரம் நகரமாக மாறுது. அப்போ தெரு இருக்குல்ல, கூ கெட்டுருது. இரு வந்து என்னவா மாறுது, இன்னா மாறிடும், தென்கிழக்கு. அவ்வளோதான். அப்போ தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் மலை தென்மலை. அடுத்ததாக மேற்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஈற்றுயிர் மெய் கெட்டு ரகரம் வந்து லகரமாக திரியும். சரி, அடுத்ததாக தகரம் வந்துச்சுன்னா வரிற்றியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். மேற்கு கூட்டல் கடல், மேற்கு கூட்டல் கடல். இது எப்படி புணருது, ரகரம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறிச்சுன்னு சொன்னோம், லகரமாக மாறிச்சுன்னு சொன்னோம். அப்போ மேற்கு அப்படிங்கிறது என்னவா மாறிடுது, மேல் கூட்டல் கடல், மேல்கடல். அதுதான் இந்த மேல்கடல். ரெண்டாவது வார்த்தையை பாருங்க, மேற்கு கூட்டல் வீதி, மேற்கு கூட்டல் வீதி. ஓகே, இதில் என்ன வந்துச்சு,
இந்த ரகரம் இது இங்கேயும் அதே விதி தான் பயன்படுது. இந்த ரகரம் என்னவா மாறுது? லகரமாக மாறும். அதன்படி மேல் கூட்டல் வீதி அப்படின்னு ரெண்டாவது எழுத்துலையும் புணருது. மூன்றாவது எழுத்தை பாருங்க, திசை. மேற்கு கூட்டல் திசை, மேற்கு கூட்டல் திசை. இது எப்படி புணருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே தகரம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வறுமொழியில் தகரம் வந்ததால் அந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒற்று இரட்டிக்குது அப்படின்னா, மேர் இருக்குல்ல, அதற்கு இனமானது இரட்டிக்குது. அப்போ மேற்றிசை, மேற்றிசை. மேல் திசைன்னு சொன்னாலும் அது திரும்ப என்னவா மாறுது? மேற்றிசை என்று மாறும். இதே போல் மேலைச்சேரி, மேலை வீதி அப்படிங்கிற ஐகாரமும் இங்கே வரும். இதெல்லாம் நீங்கள் பிரித்து ஒவ்வொன்று பிரித்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இத்திசை பெயர்கள் வடக்கூர், தெற்கூர், கிழக்கூர், மேற்கூர், வடக்கு வாயில், தெற்கு மலை, கிழக்கு திசை, மேற்கு மலை என இதே போல் திரிபின்றியும் ஒரு சில இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல திரிபு இல்லாமையும் வருது அப்படிங்கிறோம். அடுத்தது வடகிழக்கு அப்படிங்கிறது வடக்கும் கிழக்குமாயதொரு கோணம் என உம்மை தொகைப்புறத்து பிறந்த அன்மொழி தொகையிலையும் சொல்கிறாங்க. இதே வடதிசை அப்படிங்கிறத வடக்காகிய திசை என பண்பு தொகையும், வடமலை அப்படிங்கிறத வடக்கின் கண் மலை அப்படின்னு 7ஆம் வேற்றுமை தொகையிலையும் நாம் திசை பெயரை குறிக்கிறோம். அப்போது இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.